ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் என்னெல்லாம் பார்த்தோம், எங்களுக்கு எதெல்லாம் எங்களை ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு, சின்ன சின்ன கலை நுணுக்கங்களோடு எவ்வளோ அழகாக வேஸ்ட் ஆகிற பொருளில் கூட இவ்வளோ அழகான விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. எங்கள் அம்மா என்ன பார்க்குறாங்கன்னு கேட்கலாமா? அம்மா என்ன பார்க்குறீங்க? அங்கே தேங்காய் சிரட்டையிலையும் சுரக்காய் கூட்லேயும் அழகழகான கைவினை பொருட்கள் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாண்டிச்சேரி போனீங்கன்னா மறக்காமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜுக்கு கண்டிப்பாக போங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே நீங்கள் பார்க்குற பொருளை நீங்களும் உங்கள் கையால் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். அங்கே போய் நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். எங்கள் வீட்டில் ஒரு மியூசிஷியன் இருக்கார். அவருக்கு வந்து இசை மேலே இவ்வளோ ஆர்வமா அப்படிங்கிறதையும் எங்களுக்கு அங்கே தான் காட்டினார். சீரியஸ்லி அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு ஆர்ட் ஆகட்டும், அவங்க செஞ்சு வச்சுருந்த பொருட்கள் ஆகட்டும், ஒன்றுமே எங்களுக்கு பார்க்க கற்றுக்கிறதுக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது, பார்க்குறக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அதே மாதிரி என் பசங்க வந்து இந்த பாட்ரியில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. கடைசியில் 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்கலாங்களா? அம்மா, நான் வந்து மண்பானை செஞ்சேனே. மண்பானைங்க அவங்க கையால் செஞ்சது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி என் பையன் கண்டிப்பாக உட்கார மாட்டான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவனும் நானும் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சான். தென் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா அரசவை மாதிரியான ஒரு அமைப்பு பொம்மைகளை வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே ரைட் போனோம். அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் எக்ஸைட் ஆனோன்னு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.